வேதனா ஆதி அம்பலத்துள் ஆடுமைந்த ஜோதியில மாலையர்க்கு தோண்டாமல் நின்றம்மா அடிமுடியும் தேடிகா பாணரோட சீர்வாதத்தை நல்லருவை நானலாகி நந்திதளையை குடமாகி நெல்லையத்தில் ராமர் இருகையில வீசுகோலோ உந்தன் சொல்லை நாங்கள் வாழ உந்தன் சொல்லை நாங்கள் வாழ துணை ரூபாய் ஹரிராம கலைமகளே மலைமகளே கலைமகளே மலைமகளே மலையரசன் திருமகளே வாழ்மதிலாள் அம்பிகை வந்தனுக்கு அருள் புரிவார் பலமிருக்கும் வனக்கிளியே வந்தியன கருள் புரிவார் இடமிருக்கும் ஈஸ்வரியே எனக்கருள வருவாய் நெஞ்சு முட்டி நான் உணர்ந்து தடுமாடும் வேளையில என்னாவதடி மாறாமல் நற்குரலும் மங்கிடாமல் நெஞ்சதுவும் உணர்ந்திடாமல் நினைவதடி மாறிடாமல் நெஞ்சிலையோ நாவிளையோ நின்று விளையாட வேண்டும் இளைக்கு மனமிழங்கி இசைக்கருள வருவாய் ஐந்தெழுத்தை ஓரெழுத்த அருள் புரிய வேணுமாமா எட்டெழுத்தை ஓரெழுத்த இசை மகளை கலை மகளே இசை மகளை கலை மகளே கருள வருவாய் அரக்கர்களை கருவறுத்த அரக்கர்களை கருவறுத்த ஹரிராம ரகுராம அன்னை சீதா மணவாள அடியாளுக்கு அருள் புரிவா சீதையோட மணவாள ஸ்ரீ ராமச்சந்திரரே சிறுமிக்கு நீர் புரிவா கோசலைய திருமகனே கோதண்டனே ரகுராம கோதண்டனே குழந்தைக்கு புரிவா வாயந்தங்கை மதலைக்கு நீர் கண் கொடுத்த காளியம் காத்தருள வேணும் உச்சி கண்ணில் பிறந்தவளே உலகளந்த நாயகியம் உச்சி நிமா காளியம் மனமாதிலே சக்தி கொண்ட வடகாசி வந்தருள வேணும் அம்மா சந்தேன மாரியம்மா சந்தேன மாரியம்மா சிறுமிக்கு நீர் பிரம்மவிடம் பிறந்தவளே பிரம்மவிடம் பேராண்ட ஈஸ்வரியே பேச்சு பெரும புத்திரிகி பேச்சு பெற்ற திருமகனே பேரபட்சமாயாண்டே மதலைக்கு நீ சுடர் ஒளிவில் பிறந்தவள் சுடலை மாயா முண்டம் போல உருண்ட முண்டன் சுவாமி முன்னால் வந்த அருள் புரிவா கற்கண்டளவா கற்கண்டளவா
சட்டநாதன் கேத்திரபால சட்டநாத சாமி சங்கிலி சிறுமிக்கு நீ அருள் புரிவாள் தெப்ப இளவரந்த பிள்ளை சீதாதேவி விளக்கமாக செல்ல பிள்ளல் அவதருப்போ சிறுமிக்கு நீ 21 கூட்டரும் 61 பந்திகளோ 61 அடியாளுக்கு சுவாமி தொட்ட கதை குறைகள் வாட தொட்ட கதை குறைகள் வாட கணபதியே அருள் புரிவார் எடுத்த சில கதைகள் வாட ஈஸ்வரனே வரம் அருள்வார் சொன்ன சில கதைகள் வாட கதைகள் சொர்க்கேச வரம் அருள்வாய் படித்த கதை குறைகள் வாட குறைகள் வாட குறைகள் வாட பகவானே வரம் அருள்வாய் ஆதி பகவானே வரம் அருள்வாய் பட்டணத்தில் நாகராஜ நாகக்கண்ணே அவர்கள் 2 பேர்களுக்கும் நாகலோக பட்டணத்தில் அந்த சுத்தால குறைவுமில்லை சுகத்தாலே தாழ்வுமில்லை மண்ணால குறைவுமில்லை மனையால தாழ்வுமில்லை அங்க என்னிருந்து என்ன செய்ய என்ன செய்ய ஏந்தும் இல்லை ஒன்று இல்லை அவளோ பிள்ளை ஒன்று இல்லா பெருந்தவமோ செய்துவார் மதலை ஒன்று இல்லா அறிவித்தவோ செய்துவார் நாகராஜ நாகக்கண்ணே குழந்தை ஒன்று இல்லாமல் குழந்தை ஒன்று இல்லாமல் கொடுந்தவமோ இருக்க நாகலோக பட்டணத்திலே அந்த நாகலோக பட்டணத்தில நாகராஜனும் நாகக்கண்ணிக்கும் 7.5 கோபுரம் எதிரே ஒரு மண்டபங்கள் சூழரை அங்கனம் சுத்தி கட்டும் மாளிகையோடு சொத்து சுகம் இருந்தான் மண்டபங்கள் மடப்பொலிகள் காவலர்கள் ஏவலர்கள் களஞ்சிய பொன் திரவியங்கள் ஆமா இப்பேற்பட்ட வசதி வாய்ப்பு இருந்தாலும் ஏகப்பட்ட சொத்து சம்பத்தை இருந்தாலும் ஏகபோகமான சொத்து சுகங்கள் இருந்தாலும் ஏந்தும் பிள்ளை ஒன்று கிடையாது ஒரு கை குழந்தை கிடைக்கலையே செல்வத்திலே சிறந்த செல்வம் பிள்ளை செல்வம் தானே மதுளை செல்வம் தானே அதனால் அப்பேற்பட்ட குழந்தை ஒன்று இல்லாமல் அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக என்னம்மா அந்த நாகலோக பட்டணத்திலே பிள்ளைக்காக பெருந்தவத்தை செய்து வருகின்றார் வாரார்கள் அவர்களுடைய மாணிக்க புற்றிக்கு முன்னாலே மன்னவனும் தேவியும் ஒரு முகமாகவே அமர்ந்து கொண்டு ஏந்தும் பிள்ளைக்காக இருந்து தவம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் தவச்சாலையை எப்படி அலங்காரம் செய்கின்றார் எப்படி சாந்து கொண்டு மெல்ல தரை மழுகு சாந்து கொண்டு மெல்ல தரை மழுகு சந்தனத்தா சந்தனத்தா
அவர்கள் பாலு கொண்டுமல்ல தரைமழுகு பன்னீராளு பன்னீராளு அப்படி அவர்கள் மாவு கொண்டு மல்ல தரைமழுகு மஞ்சளாலே அவர்கள் மஞ்சளாலே அம்மா கோலம் போட்ட இடமாதில குருத்து வாழை நாயகரை பிடித்து வைத்தார் நிறநாளி நிறமரக்க தெச்சனைகள் தேங்காய் பழம் தீபங்களை ஏற்றி வைத்தார் பட்டணத்தில் நாகராஜன் நாகக்கண்ணி அவர்கள் இரு பெயர்களும் சாந்தால் திரைமெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டு கோலம் போட்டார்கள் அல்லவா பாலால் திரைமெழுகி பன்னீரால் கோலம் போட்டார் என்னன்னா கோலம் போட்ட இடத்திலே தலைவாழை இலை விரித்து ஒரு விநாயகரை பிடித்து வைத்தார் ஒரு விநாயகரை பிடித்து வைத்தார்கள் நிறநாளி நிறமரக்கா தெச்சனை தேங்காய் பழங்கள் எல்லாம் எடுத்து வைத்து தேங்காய் பழமெல்லாம் வைத்து ஆண்டவனாகிய சிவபெருமாளை மனதிலே எண்ணிக்கொண்டு அரகரா சிவசிவா அண்ணாமலைநாதா உண்ணாமலை பாதகா அநாதை இரட்சகா ஆபத்திற்குடையவனே என்று ஆண்டவனின் திருநாமத்தை உச்சரித்தபடியே தவம் இருந்து வருகின்றார். அவர்கள் உண்ணாமல் உறங்காமல் உடையவன் திருப்புகளை மறக்காமல் பகவானின் நாமத்தை மறக்காமல் உண்ணாமல் உறங்கிடாமல் உடையவன் திருப்புகள் தண்ணியது அருந்திடாமல் ஆண்டவன் திருப்புகள் அம்மா ஈராறு வருட காலம் இருந்து தவமாதை 12 வருட காலம் பாறை தவமாதை அரோகராணி என்று அம்மா அரண நாமத்தை சொல்லுவாளா ஒருவரிடம் தவமிருந்தான் உடையவன் பகவான் இரண்டு நல்ல வருட காலம் ஈசன் பகவான் வரவும் இல்ல 3 நல்ல வருட காலம் அங்கே முக்கண்ணன் பகவான் வரவும் இல்லை
வருடகாலோ நாதனுமே வரவும் இல்லை 5 நல்ல வருடகாலோ அரணாரும் வரவும் இல்லை 7 8 வருடகாலோ ஈஸ்வரனோ வரவும் இல்லை 9 வருடகாலோ உடையவனோ வரவும் இல்லை 10 12 வருடகாலோ பகவானோ வரவும் இல்லை வருட காலமாக ஆமா அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக நல்ல தவம் இருந்து வரார்களே வருடம் 12 பிள்ளைக்காக தவம் இருந்து வருகின்றார்கள் ஒரு குழந்தைக்காண்டி 12 வருஷ காலம் தவம் இருந்து வராங்க 1 மாதம் 2 மாதமா எத்தனை மாதம் இல்ல 1 வருடம் 2 வருடமா எத்தனை 12 வருட காலம் ஏந்தும் பிள்ளைக்காக இருந்து தவம் செய்து வருகின்றார் ஒரு கை குழந்தைக்காண்டி 12 வருஷ காலம் தவம் இருந்து அப்ப பார்த்தால் அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் என்னம்மா இதுவரைக்கும் நாமல் பிள்ளைக்காக தவம் இருந்து வருகின்றோமே வரமே என் தவத்தில் ஏதேனும் குற்றம் குறை இருக்கின்றதா என்ன சுவாமி யாது சுவாமி இல்ல ஏதேனும் தவறாகவே தவம் செய்து விட்டோமா என்ன செஞ்ச யாது செஞ்ச தெரியணும் அல்லவா என்ற நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆண்டவனை மனதிலே எண்ணிக்கொண்டு மனமுருகும் பாடி அழைக்கின்றார்கள் எப்படி எப்படி அழைக்கிறார்கள் ஆண்டவனை பகவானே சம்போ சங்கர ஆண்டவனை பகவானே சம்போ சங்கர சிவ சம்போ சங்கர அடியாள் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர அடியாள் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர சம்போ சங்கர ஆமையா சுவாமி படியழகும் சொல்லு படியலக்கும் பரம்பொருளே சம்போ சங்கர சம்போ சங்கரோ பக்தன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர பக்தன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர குற்றம் செய்திட்டோமோ சம்போ சங்கர சம்போ சங்கர பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கர பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கர அவர்கள் தவமிருந்து வாரபோது ஆடாத
நாகக்கண்ணி பிள்ளைக்காக தவம் இருக்க இருக்க ஆமா ஆதி கைலாசம் கிடு 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 கிடுன்னு அப்படியே ஆடுது. ஆடுது அசையுது. அப்ப பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான். என்ன சுவாமி கைலாசமே நடுங்கும் அளவுக்கு என்ன நடந்தது? என்ன பண்றது? கைலாசமே இந்த ஆட்டம் ஆடுத என்று ஆண்டவன் ஞானத்தால் அறிந்து பார்க்க பார்த்தார். நாகலோக பட்டணத்திலே நாகராஜ நாகக்கண்ணி பிள்ளைக்காக தவம் இருக்கின்றார். ஒரு குழந்தைக்காண்டி ஒரு தவறு வரார்களே. அந்த நேரத்திலே ஆண்டவனாகிய பரம்பொருளோ ஆமா ஈரேழு உலகமெல்லாம் படியளக்க வேண்டும் என்று பகவானும் புறப்பட்டார். புறப்பட்டு வராரு. ஏ அம்மா பார்வதி, பார்வதி ஆதித்தன் உதிச்சாச்சு. ஆமா இந்த அருணன் படி எடுக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. நேரமும் வந்துட்டு சூரியன் உதிச்சாச்சு, சொக்கன் படி எடுக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. வந்துட்ட அதனால் உன்னுடைய கையாலே அளக்கும்படி தந்தால் மட்டுமே இந்த ஆண்டவன் அகிலமெல்லாம் நான் படி இழக்க முடியும். அந்த உலகமெல்லாம் நான் படி இழக்கணும்னு எடுத்து இருந்தா தான் முடியும். அப்ப பார்த்தாள் பார்வதி என்ன சொல்லுதா? ஏழு உலகமெல்லாம் ஆண்டவன் படி இழக்க போறேன் படி இழக்க போறோம்னு போறாரு. அந்த பொழுதுல காலை பொழுதுல போறாரு, சாயந்தரம் தான் வாராரு பகவான். ஆனால் பகவானோ நம்ம கிட்ட ஆளாக்கு அரிசி தானே வாங்கிட்டு போறார். ஆளாக்கு அரிசி மொத்தமே ஒரு கையில தான் இருக்கும். ஆளாக்கு அரிசி கொண்டு எப்படி அகிலமெல்லாம் இவர் படி இழக்க முடியும்? அந்த உலகமெல்லாம் எப்படி படி இழக்க முடியும்? இவர் படி அளக்காரா இல்ல வேற எங்கேயும் இல்ல படைத்த மனுக்களை பட்டினியா போடுதாரா? என்ன செய்தார் யாசிதான்னு பார்க்கணும் என்று இன்னைக்கு பகவானோடு நாமளும் படி இழக்க போக வேண்டும். போகணுமே என்ற சக்தியான பார்வதி பகவான் பக்கம் ஓடோடி வந்து வந்து சுவாமி ஆண்டவனே பகவான், ஆண்டவனே பகவான், ஆதிசக்தி வார்த்தைகளோ ஈரேழு உலகமெல்லாம் இறையலக்கம் போகும்போது ஈசனோட படி அளப்பை ஈஸ்வரியா பார்க்க வேண்டும். ஆறேழு உலகமெல்லாம் படியலக்கம் போகும்போது பகவானோட படி அளப்பை பகவானோட படி அளப்பை பார்வதியா பார்க்க வேண்டும். கொண்டவரின் படியளப்பை கொண்டவரின் படியளப்பை கோமதியா பார்க்கணும். கடவுளோட படியளப்பை கண்ணன் தங்கை பார்க்க வேண்டும். சிவனாரோட படியளப்பை